கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. மீண்டுமாய் ஒரு சிறப்பான பொழுதினில் கீதாஞ்சலி நிகழ்ச்சியினூடாக இனிய வருகின்றோம். வளர்ந்து வரும் படைப்பாளிகளை இனங்காணும் கீதாஞ்சலி சென்ற வாரம் அருளினியன் என்ற ஒரு ஊடகவியலாளரை இனம் கண்டு கொண்டது. அந்த வகையில் இன்றும் கூட ஒரு படைப்பாளி உங்களுடன் இணைந்து பேச போகின்றார். அதற்கு முன்னதாக இந்த வரிகளை கேட்டு பார்ப்போம். மெய்ப்பட வேண்டும் என்ன சொல்ல, மெய்ப்பட வேண்டும் எம் இறந்து போன கனவுகளின் ஒட்டறைகளாவது இன்னும் உயிர் வாழ்வது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இங்கு எங்கள் கனவுகளுக்காய் ஆர்ப்பாட்டம் நடத்த வரவில்லை. எம் கனவுகள் ஆங்காங்கே எரிந்து போன ஊரறிந்த ஆசை அணுக்களை அள்ளி போக வந்திருக்கிறோம். அன்று தலைகள் அடைக்கப்பட்டன, பின்னர் சிலைகள் உடைக்கப்பட்டன, இறுதியில் முளைகள் கூட சிதைக்கப்பட்டன. அவர்கள் கனவு என்னவோ அது அப்படியே மெய்க்கிறது. நமது கனவுகளை மட்டும் இன்னும் ஈக்கள்தான் மொய்க்கிறது. காற்றை தந்து உயிரை எடுத்தான் கடவுள், கனவை தந்து காவியத்தை கெடுத்தான் தமிழன். தடவி போகும் காற்றுக்கெல்லாம் கனவு புழைக்க நம் நனவாய் போன கனவு மட்டும் இன்னும் கம்பி வேலிக்குள் கழுத்தை நீட்டியபடி. நாம் கண்ட கனவெல்லாம் தொடக்கத்தில் அரசு, கடைசியில் அரிசி. என்னவோ ஏதோ எட்டி நிறுத்தியும் முட்டி வரைத்தியும் தட்டி நிமிரும் நம் சுதந்திர கனவு மட்டும் இன்னும் எங்கள் குருதி கலந்து நாடிகளில் அலைந்து மயிரிலைகளில் நிலைத்து உயிரணுக்களில் ஆவேசமாய் அமர்ந்திருக்கிறது. கிளுகிழப்பைகளின் கனவுகளை கூட சலசலப்பின்றி மதித்தவர்கள் மாண்டு வந்த குலத்தின் கனவை மண்டையிட்டும் மிதித்தார்கள் நம் மாலேந்திய மகாத்மாக்கள். அவர்கள் கனவு என்னவோ அது அப்படியே மேய்க்கிறது. நமது கனவுகளை மட்டும் இன்னும் ஈக்கள்தான் மொய்க்கிறது. அவர்களுக்கு நம் தொங்கிய நாக்குகள் வசதியாய் போனது நொடியில் அறுத்தெறிய, மிஞ்சிய கைகளும் மெஞ்சிய கால்களும் இலகுவாய் போனது வினாடியில் தரித்தெறிய, மயங்கிக் கிடந்த குற்றுயிரும் மயக்கம் கெடுத்த மானமும் அலாதியாய் போனது கற்பழிக்க, செத்துமடைந்த தந்தையும் சாகத் துடித்த தம்பியும் சாபமாய் வழிவிட்டது எம்மை சாதகமாய் கொன்று குவிக்க. இத்தனைக்குள்ளும் பைகளில் இருந்த கனவு சுதந்திரம் பத்திரமாய் காப்பாற்றப்பட்டது. அவர்கள் கனவு என்னவோ அது அப்படியே மெய்ப்பட்டது. நமது கனவுகள் மட்டும் ஆங்காங்கே பீக்கப்பட்டது. நாங்கள் எட்டி நடந்த படிகளில் இட்டனர் வெடி, முட்டிக் கடக்க முடிகையில் விட்டனர் அடி, முடிந்தும் தடுக்க முந்தானையில் முடிந்தனர் சதி, புரண்டும் மிரண்டும் நாம் படுக்கையில் வைத்தனர் தீ. இவற்றிற்குள்ளும் நம் சுதந்திர கனவு களைக்கப்படாமலே காப்பாற்றப்பட்டது எங்கள் கிழிந்த பைகளுக்குள். எதுவரினும் இதுவேனும் மெய்ப்படட்டும். கனவுகள் மேய்க்க வேண்டி நாங்கள் கனகபுரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை காவடி எடுத்தோம். நீங்கள் பந்தல் போட்டு பந்தி பரிமாறினீர்கள். முடக்கிய மூச்சு அடங்கிய வீச்சில் அட்லாந்திக் வரை அலறினோம். நீங்கள் சிம்பொனி கேட்டு சிலிர்த்து தூங்கினீர்கள். இப்படி எங்கள் கனவுகள் மேய்க்க வேண்டி கண்களையே கடிந்து கொண்டோம் நாம். இனி ஏனும் கனவுகள் வேண்டாம், எங்கள் காலங்களாவது மெய்ப்படட்டும். கொடுக்கும்படி கேட்டோம், அவர்கள் கைகளில் இருந்தது எம் நேரம். கும்பிட்டும் கேட்டோம், அப்போ எங்கள் கைகளில் உயிரின் பாரம். இறுதியில் விட்டுவிடும்படி கெஞ்சினோம், அவர்கள் மனங்களில் இருக்கவே இல்லை ஈரம். அன்றெல்லாம் காலமாகி போன கனவுகளுக்காய் இன்று கண்களை கசக்கி கணா காண்கின்றோம், அவை மெய்ப்பட வேண்டும் என்பதற்காய். இறுதியாக கனவுகள் கணக்கு ஆசைகள் அவசரப்பட நம் ஆறடி உருவங்கள் மெல்ல ஆரவாரமின்றி அடங்கி போகிறது. நம் காலம் கடந்த கனவுகள் மெல்ல மெய்ப்படும் என்கின்ற நம்பிக்கையில் மெய்ப்பட வேண்டும். இந்த உணர்வுபூர்வமான அழகான கவிதைக்கு சொந்தக்காரர் ஒரு இளம் படைப்பாளி. அவர்தான் அமல்ராஜ் பிரான்சிஸ் அவர்கள். எழுத்தோடு தன்னை மிகவும் நெருக்கமாக இணைத்துக் கொண்டுள்ள இந்த இளம் படைப்பாளியுடன் பேசி மேலும் பல விடயங்களை அறிந்து கொள்வோம். இனிய வணக்கம் அமல்ராஜ் அவர்களே. உங்களை லண்டன் தமிழ் வானொலியினூடாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறேன். வணக்கம் உங்களுக்கும் நேர்களுக்கும். ஆமாம், முதலில் உங்களை பற்றிய விவரமாக அறிந்து கொள்வதற்கு முன்னதாக உங்கள் பற்றிய சிறு அறிமுகத்தை எங்கள் நேயர்களுக்காக இணைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், எங்கு படித்தீர்கள், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக. எனது பெயர் நீங்கள் கூறியது போல அமல்ராஜ். நான் இலங்கையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு எழுத்தாளர். நான் பிறந்தது என்னுடைய சொந்த இடம் வஞ்சியன்குளம் எனப்படுகின்ற ஒரு கிராமம். இது மன்னார் மாவட்டத்திலே இருக்கிறது, இலங்கையிலே. அங்கு நான் பிறந்து எனது கல்வியை கற்ற பாடசாலை புனித சவேரியார் ஆண்கள் தேசிய கல்லூரி, அதுவும் மன்னாரில் இருக்கிறது.
அதன் பின்னர் எனது மேற்படிப்பை மேற்கொண்டு தற்பொழுது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எனப்படுகின்ற ஒரு சர்வதேச நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுவும் எனது பணிநிலை காரணமாக தற்பொழுது இலங்கையின் தலைநகரம் கொழும்பில் இருக்கிறேன். இதைவிட என்னை பற்றி அதிகம் சொல்வதென்று சொன்னால் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் எனக்கு ஈடுபாடு அதிகம். இதை விட ரசிப்பதிலும் ரசனையை விமர்சிப்பதிலும் அதிகம் ஈடுபாடும் பற்றும் இருக்கிறது. ஆமாம், சிறப்பு. எப்போது எழுத்து உங்களுக்குள் வந்தது? அதற்கான தூண்டுதல் எங்கிருந்து வந்தது அல்லது யாரில் இருந்து வந்தது? நிச்சயமாக இந்த எழுத்து என்று சொல்லுகிற பொழுது நான் சிறு வயதிலிருந்தே நான் அதிகம் பார்த்து கேட்டு வளர்ந்தது என்னுடைய அம்மாவினுடைய வார்த்தைகளை. எனவே என்னுடைய தாயார் இலக்கிய துறையிலும் சரி கலைத்துறையிலும் சரி மிகவும் ஈடுபாடுடைய ஒருவர். எனது கிராமத்திலே எனது சிறு வயது தொடங்கி நான் அவரை ஒரு கதாநாயகியாக என்று சொல்லலாம், அவ்வாறுதான் நான் அவரை பார்த்து வளர்ந்தேன். அவர் நாடகம் இயற்றுதல், நாடகம் பழக்குதல், இதை தவிர கவிதை புனைதல் போன்றவற்றிலே அதிகம் ஈடுபாடு கொண்டவர். ஆகவே இவ்வாறான விடயங்களை நான் பார்த்து பார்த்து அவரோடு கூட இருந்த வேளைகளிலே தான் நான் நினைக்கிறேன் என்னை அறியாமலேயே அவருடைய அந்த கலை உணர்வு எனக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். சோ அன்று தொடங்கி இன்று வரை அவருடைய அந்த கலை தாகம் என்னுள்ளே வந்து நான் பாடசாலை காலங்களிலே படிக்கிற பொழுது முதலாவதாக நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கிறது, நான் இலங்கையிலே 10ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். 10ஆம் ஆண்டிலே நான் படிக்கிற பொழுது என்னுடைய முதலாவது கவிதையை நான் எழுதிய ஞாபகம் இருக்கிறது. அந்த கவிதையை எழுதி என்னுடைய நண்பர்களிடம் காட்டின பொழுது நண்பர்கள் உனக்கும் கவிதை எழுத தெரிகிறதா என்று பாராட்டினார். கேட்ட பின்னர் சரி, எனக்குள்ளும் என்னுடைய அம்மா போல் கவிதை வருகிறது என பூரிப்படைந்து நான் நினைக்கிறேன் அன்று தொடங்கிய பயணம் அதன் பின்னர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற நோக்கிலேதான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வது என்று சொன்னால் இது நிச்சயமாக என்னுடைய தாயிடம் இருந்து எனக்கு கடத்தப்பட்டு தாயால் ஆரம்பிக்கப்பட்டு தாயினுடைய ஒரு ஆர்வம் அவருடைய ஒரு வழிகாட்டலேயே நான் நினைக்கிறேன் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆமாம், தாயை பார்த்து தாயிலிருந்து வந்த பாதிப்பில் இருந்து தான் உங்களுக்கு இந்த கவிதை எழுத்து உங்களுக்குள் வந்தது என்று சொல்கின்றீர்கள். நிச்சயமாக. ஆமாம் ஆமாம். எழுத்து தவிர்ந்த வேறு எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது? எழுத்துத்துறை எனக்கு ஆரம்பத்தில் வந்த ஒன்று. ஆனால் நான் அதை வெளிப்படையாக நான் அதை ஏற்றுக்கொண்டதோ அல்லது அதை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றோ யோசித்தது கிடையாது. ஆனால் நான் இலங்கையிலே உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தது. திருமறை கலாமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பிலே, அந்த அமைப்பிலே நான் சேர்ந்த பொழுது எனக்குள்ளே இருக்கின்ற சில பிற திறமைகளை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் மிக சிறப்பாக. அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டும், நாடகம். நான் நினைக்கிறேன் நான் உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலேயே பாடசாலைகளிலே அதிகமான ஆங்கில நாடகங்களிலே முக்கிய கதாபாத்திரங்களை, அதாவது ஹீரோ என்று சொல்வார்களே, அந்த மிக முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவன். இதன் பின்னர் நான் திருமறை கலாமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பிலே நான் இருக்கிற பொழுது உண்மையிலே நான் செயலாளர் என்கின்ற ஒரு அமைப்பிலே இருந்தேன். இந்த கட்டத்திலே நான் முதலாவதாக ஒரு நாடகத்தை, சிறிய ஒரு நாடகம் உருவாக்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அதன் பின்னர் அந்த நாடகத்தை உருவாக்கி பின்னர் நான் அதை பொழுது எல்லாரும் எனக்கு சொன்னார்கள், நிச்சயமாக மிக அழகாக இருக்கிறது, உங்களிடம் இந்த திறமை இருக்கிறது என்று. அன்று நான் உணர்ந்து கொண்டேன் என்னிடம் இந்த நாடகம் கலை என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது என்பதை. அதன் பின்னர் மிக பெரிய பல பிரசித்தமான நாடகங்களை திருமறை கலாமன்றத்திலே நான் இருக்கிற பொழுது நான் உருவாக்கி இருக்கிறேன். நிறைய கலைஞர்களை அதற்குள் உள்வாங்கி ஒரு நெறியாளராக அந்த நாடகங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எழுத்துத்துறை இன்று எனக்கு எந்த அளவு பாரிய துறையாக இருக்கிறதோ அதே போல இந்த நாடகத்துறை என்பதும் எனக்கு அன்று தொட்டே இருக்கிறது. ஆனால் இன்று என்னுடைய வேலை காரணமாக அதிலே என்னால் முழுமையாக ஈடுபட முடியாமல் போனாலும் நான் திருமறை கலாமன்றத்திலே இருந்த காலங்களிலே நான் அதிகமான நாடகங்களிலே ஈடுபட்டு அதிகமான நாடகங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே நான் நினைக்கிறேன் இந்த எழுத்துத்துறைக்கு அப்பால் இந்த நாடகம் என்கின்ற ஒரு துறையிலும் எனக்கு அதிகம் ஈடுபாடு இருக்கிறது. இதை தவிர நான் படிக்கிற காலங்களிலே என்னை ஒரு இசைக்குழுவிலே இணைத்துக் கொண்டார்கள். அது மிகவும் ஒரு நகைச்சுவையான ஒரு விடயம். என்னால் பாட முடியுமா என்பது எனக்கு அன்று வரை தெரியவில்லை. அந்த இசைக்குழுவிலே முதலாவதாக நான் பத்ரி என்கின்ற திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடலை பாடும்படி சொன்னார்கள். நான் பாடினேன்.
பாடினேன். அது மிகவும் ஹிட்டான ஒரு பாடலாக இருந்தது. அதன் பின்னர் எனக்கு ஓகே பாடல் துறையிலுமே ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்று அறிந்து கொண்டது ஒரு பெருமையான ஒரு விடயமாக இருந்தது. இது இன்றைக்கு 5-6 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம். அதற்காக தற்பொழுது என்னை பாட சொல்லி மட்டும் கேட்டுறாதீர்கள். இப்பொழுது குரல் முழுமையாக வித்தியாசமாக இருக்கிறது. சோ அதுவும் எனக்கு ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட அல்லது தாயாரிடமிருந்து எனக்கு கடத்தப்பட்ட ஒரு கொடை என்று கருதுகிறேன். ஆக ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் எழுத்துத்துறையோடு எனக்கு இந்த நாடகத்துறையிலும் ஏனைய மற்ற கலைத்துறைகளிலும் அதிகம் ஈடுபாடு இருக்கிறது என்று சொல்வேன். சரி, எழுத்துத்துறை மட்டும்தான் எனக்கு தெரிந்திருந்தது உங்களை பற்றி தெரிந்த விஷயங்களில். ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். நீங்கள் எழுத்துத்துறையில் மட்டுமல்ல, நாடக கலைஞராக இருக்கின்றீர்கள், நாடக நெறியாளராக இருக்கின்றீர்கள், அது மட்டுமல்ல ஒரு பாடகராகவும் இருக்கின்றீர்கள் என்ற விஷயம் இப்போதுதான் தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. ஆமாம், உங்களில் தமிழ் மொழி, தமிழ் கவிதை இவை இரண்டுக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது? தமிழ் மொழி, தமிழ் கவிதை, உண்மையிலேயே இந்த கேள்விக்கு நான் விடை சொல்வதற்கு முன்னர் சில விடயங்களை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மிக முக்கியமான ஒரு விடயம், தமிழ் மொழி என்கின்ற ஒரு விடயத்தை அதிகம் நேசிக்கும் ஒரு தமிழன் நான். இதை நான் பல சந்தர்ப்பங்களிலே கூறியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்களிடமோ சரி அல்லது பல இலக்கிய கூட்டங்களிலோ சரி நான் அதை வெளிப்படையாக கூறியிருக்கிறேன். ஆனால் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் பணிபுரியும் இடம் முற்றுமுழுதாக ஆங்கில மொழி நிறைந்த இடம். அங்கு நான் தமிழ் பேசுவதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய பணி வெளிநாட்டுக்காரர்களுடன் செய்கின்ற ஒரு பணி, சர்வதேச ரீதியாக செய்கின்ற ஒரு பணி. ஆகவே இந்த இடங்களிலே நான் நிறைய தடவைகள் நான் இந்த பேலன்ஸ் என்று சொல்வார்களே, இந்த தமிழ் மொழியையும் ஆங்கில மொழியையும் எப்படி பேலன்ஸ் செய்து கொள்வது, சமப்படுத்திக் கொள்வது என்று நான் அதிகமான நேரங்களிலே நான் யோசித்திருக்கிறேன். அப்படியான நேரங்களிலே எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம், என்னதான் ஆங்கிலத்திலே நான் பேசினாலும், என்னதான் ஆங்கிலத்திலே நான் பணிபுரிந்தாலும், இந்த தமிழ் என்கின்ற ஒரு விடயம் சராசரியாக என் கூடவே இருக்கின்ற சில நண்பர்களோடு ஒப்பிடுகிற பொழுது எனக்கு அதிகமாக இருந்து வந்த ஒன்று. இது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த ஒரு விடயம் அல்ல. என்னுடைய சிறு வயது முதல், அதான் நான் ஏற்கனவே சொல்லியது போல, என்னுடைய தாயாரிடமிருந்து நான் படித்துக் கொண்ட ஒரு விடயம் இந்த தமிழை நேசிப்பது என்பது சொல்லி. அவர் அழகாக தமிழிலே பேசுவார், என்னுடைய தாயார். ஆகவே அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விடயம் இந்த தமிழ். ஆகவே ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த தமிழ் என்பது எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மொழி, ஒரு விடயம். இது ஒரு புறம் இருக்கட்டும். மறுபுறம் பின்னர் நான் ஆரம்பித்த இந்த கவிதை பயணம், உண்மையிலேயே நான் கவிதையை ஒரு தமிழின் பெருமதி மிக்க ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, தமிழுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய, தமிழுக்கு இவ்வளவு பெருமதி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் உதாரணப்படுத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் இந்த கவிதை என்று நான் பார்க்கிறேன். அந்த அளவிலே ஒரு தமிழ் மொழியும் கவிதையும் எந்த அளவுக்கு பிணைந்திருக்கிறது என்பது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியது என்பது அல்ல. நான் நினைக்கிறேன், தமிழ் உணர்வு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கவிதையை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். கவிதை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் முழுமையாக தமிழை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த தமிழும் கவிதையும் நான் நினைக்கிறேன் ஒன்றை ஒன்று எப்பொழுதுமே சமப்படுத்தி கொண்டு ஒன்றாக்கி கொண்டு போகின்ற விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஆமாம், இரண்டும் ஒரே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும், தமிழ் மொழியும் தமிழ் கவிதையும். ஆமாம். இவ்வளவு காலத்துக்கும் நீங்கள் சுமார் எத்தனை கவிதைகள் எழுதியிருப்பீர்கள்? நிச்சயமாக இன்று வரை நான் எழுதிய கவிதைகளை என்னால் முடிந்த அளவு சேமித்திருக்கிறேன். அதிலும் மிக முக்கியமான பங்கு என்னுடைய கணனியின் சேமிப்பகத்தையும் என்னுடைய அந்த கிழிந்து போன பச்சை நிற மட்டை கோவையையும் கேட்டால் தான் நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்குரிய சரியான பதில் கிடைக்கும் என்று. அதை தவிர பொதுவாக சொல்வது என்று சொன்னால் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன் இன்று வரை. உண்மையிலேயே நான் கவிதையை ஒரு இலக்கிய நோக்கோடோ அல்லது இலக்கிய பார்வையோடோ மட்டும் பார்த்தவன் கிடையாது இன்று வரை. நான் உண்மையிலேயே என்னுடைய கவிதை பயணம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுபோக்காக. நான் ஆரம்ப காலத்திலே கவிதை எழுதுகிற பொழுது எப்பொழுதெல்லாம் நான் கவிதை எழுத வேண்டும் என்று யோசிப்பேனோ அப்பொழுதெல்லாம் கவிதை எழுதுவேன். எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பேனோ அப்பொழுது எல்லாம் கவிதை எழுதுவேன். எனவே இந்த கவிதையை ஆனால் நான் கவிதையை ஆரம்பித்த காலம் தொட்டு அதை நான் இலக்கிய நோக்கோடு பார்த்தவன் அல்ல. ஒரு பொழுதுபோக்காக, எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக நான் அதை பார்த்து வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதன் காரணமாக நான் எழுதிய கவிதைகளை ஆங்காங்கே போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனைத்தையும் சேமித்து வைத்தவன் கிடையாது. எத்தனை கவிதை எழுதியிருக்கிறேன் என்பதற்கு அப்பால்
நிறைய கவிதைகளை என்னுடைய ஆத்ம திருப்திக்காக எழுதியிருக்கிறேன் என்பது. ஆமாம், நீங்கள் சொல்வதை பார்த்தால் வாழ்வின் துக்கமான சந்தர்ப்பங்களிலும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவிதை எழுதும் ஒரு கலைஞராக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையாக எனக்கு தெரிகிறது. ஆமாம், உங்கள் கவிதைகள் எதனை சார்ந்து இருக்கிறது? கரு எந்த மாதிரியாக இருக்கிறது? இந்த விடயத்திலே நான் நிச்சயமாக இந்த விடயத்திலே நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆரம்ப காலத்திலே இந்த காதல் என்கின்ற ஒரு கரு என்னை மிகவும் ஆட்கொண்ட ஒரு விடயம். இதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்னுடைய வயது, இரண்டாவது நான் என்னை சூழ்ந்திருக்கின்ற நண்பர்களுடைய வயது, அவர்கள் எப்பொழுதுமே பேசுகின்ற ஒரு விடயம், மூன்றாவதாக என்னுடைய பாடசாலை காலம் முடித்து என்னுடைய உயர் படிப்புகள். ஆக இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தபடியால் என்னுடைய ஆரம்ப கால கவிதைகள் மிகவும் இந்த காதல் என்கின்ற ஒரு கருப்பொருளை தன்னகத்தை கொண்டிருந்தது. ஆனால் அதன் பின்னர் நான் கொஞ்சம் ஆளுமை நிறைந்த ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை என் மனதிலே வந்த காலம் தொட்டு அந்த காதலை கொஞ்சம் குறைத்து சமூக போக்கான பல விடயங்களை நான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்குள்ளே ஏற்பட்டது. அந்த வகையிலே என்னை மிகவும் பாதித்த ஒரு விடயம் இந்த இளைஞர்கள் என்கின்ற ஒரு கரு. உண்மையிலேயே நான் ஒரு இளைஞன் என்கின்ற ஒரு விதத்திலே இளைஞர்களுடைய சமுதாய உளவியல் கருத்தியல் விடயங்களை நான் நிச்சயமாக சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா எனக்குள்ளே இருந்தபடியினால் அந்த இளைஞர்கள் பற்றிய விடயங்களை நான் அதிகமாக கவிதைகளிலே பேசியிருக்கிறேன். இதை தவிர என்னுடைய கவிதைகளின் இடைப்பட்ட காலம் யுத்தம் சூழ்ந்த ஒரு காலத்துக்குள்ளே நகர்ந்தபடியினால் இந்த யுத்தம் மூன்றாவது ஒரு கருப்பொருளாக என்னை ஆட்கொண்டது. நான் நினைக்கிறேன் அதிகமான என்னுடைய நண்பர்கள் என்னிடம் சொல்வார்கள், ஒரு பகிடியாக சொல்வார்கள், மச்சான் இந்த கவிதைகள் இந்த ஆக்ரோஷத்தை கொஞ்சம் குற, காலம் நல்லதல்ல, அதாவது நம்முடைய தமிழிலே சொல்வது என்றால் கொஞ்சம் அடக்கி வாசி என்றெல்லாம் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் போர் அல்லது ஒரு யுத்தம் அல்லது தமிழர் என்கின்ற விடயங்களை நான் கொஞ்சம் காத்திரமாக பார்க்கின்ற ஒருவர். ஏன் இவற்றை விட மிக நல்ல உதாரணம் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களுமே நிறைய தடவைகள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், காலம் உனக்கு தெரியும் எவ்வாறான காலம் இப்பொழுது இருக்கிறது, எனவே உன்னுடைய கொஞ்சம் சில கருத்துக்களை உன்னுடைய கவிதையிலே வெளிப்படையாக சொல்கிறாய், அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவதற்கு முயற்சி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த கவிதை உலகிலே நான் அதிகம் நேரடியாக கருத்தை வெளிப்படுத்திய கவிதைகள் இந்த போர்க்கால அல்லது போருக்கு பிற்பட்ட கால கவிதைகள் என்று நான் சொல்லுவேன். ஆக இது என்னுடைய இன்னும் ஒரு கருப்பொருள், கவிதையினுடைய கருப்பு. இதைவிட நான்காவதாக இன்னும் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். என்னுடைய நான் வெளியிட்ட நூல்களிலே ஒரு நூல் உளவியல் சம்பந்தமான ஒரு நூல். எனக்கு உளவியலிலே அதிக ஆர்வம் உண்டு, என்னுடைய கற்கையும் உளவியல் ரீதியாக இருந்தது என்பதனால். ஆகவே இந்த உளவியல் ரீதியான விடயங்கள், ஆகவே இந்த உளவியலிலும் அதிகமான இளைஞர்களுடைய பிரச்சனைகள், இளம் பெண்களுடைய பிரச்சனைகள், இளம் ஆண்களுடைய பிரச்சனைகளையும் சொல்ல வேண்டும் என்கின்ற சில மன ஆதங்கம் இருந்தபடியினால் அந்த உளவியல் விடயங்களையும் நான் என்னுடைய கவிதைகளிலே ஒரு கருப்பொருளாக சேர்த்திருக்கிறேன். இதைவிட இறுதியாக சமூக பிரச்சனைகள், அதிலும் விசேடமாக சாதி என்று பேசப்படுகின்ற விடயங்கள், உண்மையிலேயே வெளிப்படையாக பேசுவது என்று சொன்னால் இந்த சாதி என்கின்ற ஒரு விடயம் என்னை அதிகம் பாதித்த ஒரு விடயம். சிறிய காலம் தொட்டு இன்று வரை இந்த சாதி என்கின்ற ஒரு விடயம் என்னை அதிகம் நோக்கடித்த ஒரு விடயம் என்று கூட நான் சொல்ல முடியும். ஆகவே அந்த சாதி பற்றிய சமூக விடயங்களையும் நான் அதிகமாக என்னுடைய கவிதைகளிலே சொல்லி இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஓவராகத்தான் இருந்திருக்கிறது நிறைய பேர். ஏனென்று சொன்னால் என்னுடைய கவிதைகள் பற்றிய பின்னூட்டங்கள் மற்றும் என்னுடைய கவிதைகள் பற்றிய விமர்சனங்களை நான் கேட்கிற பொழுது அதிகமான விமர்சனங்கள் எனக்கு இப்படித்தான் வந்தது. நீங்கள் மிக வெளிப்படையாக பேசுகிறீர்கள், காத்திரமாக பேசுகிறீர்கள், உணர்வு பூர்வமாக பேசுகிறீர்கள் என்று. ஆகவே இந்த சாதி மற்றும் பல சமூக பிரச்சனைகளும் எனது கருப்பொருளாக இருந்துதான் இருக்கிறது, தொடர்ந்தும் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. சரி, அப்படி என்றால் நீங்கள் 5 படிமங்களுக்குள் உங்கள் கவிதைகளின் கருவை அமைத்துத்தான் கவிதை இதுவரை எழுதி வந்திருக்கிறீர்கள். அதாவது காதல், சமூக நோக்கு, யுத்த நேரங்களில் அது சம்பந்தமான கருப்பொருளை எடுத்திருக்கின்றீர்கள். அடுத்தது உளவியல் காரணங்கள், மற்றது சமூக பிரச்சனைகளை முன்னோக்கிய உங்கள் கவிதைகள் வந்திருக்கின்றன. நிச்சயமா. ஆம், நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு பிடித்த, உங்களுடன் மிக நெருக்கமான கவிதைகள் இருக்கின்றனவா? நீங்கள் ஆழ்ந்து ரசித்து லயித்து எழுதிய கவிதைகள்? நிச்சயமாக நிறைய கவிதைகள் அவ்வாறு இருக்கிறது. அதிலே முதலாவது என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்னை நிரம்பவுமே ஆட்கொண்ட
ஒரு கவிதை. நான் இன்று வரை அந்த கவிதையை பற்றி யோசிக்கிற பொழுது எவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே எவ்வாறான ஒரு மனநிலையில் அந்த கவிதையை எழுதினேன் என்பது எனக்கு இன்று வரை சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றும் கூட என்னுடைய பழைய கவிதைகளை நான் வாசிக்கிற பொழுது என்னை மிகவும் ஆட்கொண்ட அல்லது என்னை மிகவும் பூரிப்படைய வைத்த ஒரு கவிதை என்னுடைய நூலிலே கூட அந்த கவிதை வந்திருந்தது. என்னுடைய கவிதை தொகுப்பிலே முதிர்கன்னி என்று எழுதிய ஒரு கவிதை. அந்த கவிதை நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கவிதை என்று நினைக்கிறேன். சரி, அப்படி என்றால் எங்கள் நேயர்களுக்காகவும் உங்களை ஆட்கொண்ட அந்த கவிதையை, உங்களை பூரிப்படைய செய்த அந்த கவிதையை எங்களுக்காகவும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இது ஒரு நீண்ட கவிதை. ஆனால் முழு கவிதையும் வாசிக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலே மிகவும் என்னை தொட்ட வரிகளை இணைத்துக் கொள்ளுங்கள். பிரதேசங்களை மட்டும் நான் சொல்லாமல் நினைக்கிறேன். முதிர்கன்னி. என்னையும் கவனியுங்கள். மஞ்சத்து பெண்கள் கொஞ்சிக்குழாவும் முற்றத்தின் மூலையில் மூச்சுமின்றி பேச்சுமின்றி முக்காட்டோடே 30 வருடங்கள் மூடி முனங்கும் என்னையும் பாருங்கள். என் கண்ணீரின் கதைக்குள் காமெடி தெரிகிறதா உங்களுக்கு? என் கண்ணீரின் கதைக்குள் காமெடி தெரிகிறதா உங்களுக்கு? என்னில் இந்த இலைகளுக்கு கூட ரசனை இல்லை. அப்படி இருக்க இவர்களுக்கு மட்டும் எப்படி வரும் இந்த அலரிப்பூவில் ஆசை? என்னில் இந்த இலைகளுக்கு கூட ரசனை இல்லை. அப்படி இருக்க இவர்களுக்கு மட்டும் எப்படி வரும் இந்த அலரிப்பூவில் ஆசை? பெண்ணாய் பிறந்ததன் பாரம் புரிகிறது. பெற்றோரின் கண்ணில் அதன் பெருமானம் தெரிகிறது. மஞ்சளுக்கும் மாலைக்கும் இல்லையா நெஞ்சம்? என் மஞ்சத்திற்கும் மணவரைக்கும் ஏன் இந்த பஞ்சம்? மஞ்சளுக்கும் மாலைக்கும் இல்லையா நெஞ்சம்? என் மஞ்சத்திற்கும் மணவரைக்கும் ஏன் இந்த பஞ்சம்? எனக்கு மட்டும் தோளையிட்ட மாலை இல்லை. எனக்காக மேடை வந்து மேளம் கொட்ட ஒரு மனிதர் இல்லை. வயதிற்கு வந்தது இவள் செய்த குற்றமா? என் மனதிற்குள் வரைவது எமன் வீட்டு சட்டமா? முதிர்கன்னி என்று முதுமானி கொடுக்கிறீர்கள். யாராவது என் முந்தானைக்கு முடிச்சிட நினைத்தீர்களா? முதிர்கன்னி என்று முதுமானி கொடுக்கிறீர்கள். யாராவது என் முந்தானைக்கு முடிச்சிட நினைத்தீர்களா? இது அலரிப்பூவும் அந்தஸ்து கேட்கும் காலம். அப்படி இருக்க இந்த அல்லிப்பூ மட்டும் ஏன் இன்னும் சாகாமலும் சமையாமலும் விலை போகாமல் கிடக்கிறது? கையில் இல்லை எங்களிடம், ஆனால் கைகள் இருக்கு. பணம் இல்லை உண்மைதான், மனம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இங்கு சிலர் என்னை பார்த்து காலாவதியை போன கத்தரிக்காய் என்கிறார்கள். அழுது கொள்கிறேன், உண்மைதான், ஆனால் அழுகிவிடவில்லையே. இங்கு சிலர் என்னை பார்த்து காலாவதியை போன கத்தரிக்காய் என்கிறார்கள். அழுது கொள்கிறேன், உண்மைதான், ஆனால் அழுகிவிடவில்லையே. ஏன் என்னை முறைக்கிறீர்கள்? முறைகட்டா போய்விட்டேன். ஏன் என்னை முறைக்கிறீர்கள்? முறைகட்டா போய்விட்டேன். என் மணவரைக்கு தகுதி பெற்றவை வயது மட்டும் தானே, வசதி. காதலித்தாலும் காவாலி என்பீர்கள், இப்படி தாமதித்தாலும் காலாவதி என்கிறீர்கள். காதலித்தாலும் காவாலி என்பீர்கள், இப்படி தாமதித்தாலும் காலாவதி என்கிறீர்கள். உணர்வுகளுக்குள் முட்டி மோதும் மரண அவஸ்தை புரியுமா இவர்களுக்கு? கல்யாணம் என்பதை விட ஏன் ஒரு கடமை கூட செய்யவில்லை எனக்கு? நான் வளர்த்த உடம்பும் உப்பிட்ட உணர்வுகளும் கண்ணியம் தவறாமல் கடைசி வரை காப்பாற்றிய காவிய கற்பும் கடைசியில் என்னை ஏமாற்றி போனதா? நான் வளர்த்த உடம்பும் உப்பிட்ட உணர்வுகளும் கண்ணியம் தவறாமல் கடைசி வரை காப்பாற்றிய காவிய கற்பும் கடைசியில் என்னை ஏமாற்றி போனதா? யாராவது நான் உதிர்ந்து போவதற்குள் முகர்ந்து விடுங்கள். யாராவது நான் உதிர்ந்து போவதற்குள் முகர்ந்து விடுங்கள். பின்னிவிட்டால் நான் முந்தி விடுவேன் முடிந்து போவதற்கு. பிந்திவிட்டால் நான் முந்தி விடுவேன் முடிந்து போவதற்கு. வரிகள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக இருக்கிறது. சொல்ல வார்த்தைகளில் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. எல்லா வரிகளுமே சும்மா அப்படியே தொடுகின்ற மாதிரி இருக்கின்றது. நன்றி நன்றி. ஆமாம், அது என்ன சொன்னீர்கள்? காதலித்தாலும் காவாலி என்கின்றீர்கள், காதலிக்காவிட்டால் காலாவதி என்கின்றீர்களா? அப்படியா சொன்னீர்கள்? காதலித்தாலும் காவாலி என்பீர்கள், இப்படி தாமதித்தாலும் காலாவதி என்கிறீர்கள். ஆமாம், அற்புதமாக இருக்கிறது அமல்ராஜ், மிக அற்புதமாக இருக்கிறது. மனதை தொடும் வரிகள் எல்லாமே மனதை தொடும் வரிகளாக இருக்கின்றது. ஆமாம், உங்கள் கவிதைகளை எனக்கு மிக பிடித்த கவிதையும் இருக்கிறது. அதாவது நீங்கள் விவாகரத்து என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதினீர்கள் இல்லையா? அதில் கூட பாருங்கள், என்னை சிந்திக்க வைத்தவளும் நிந்தித்து போனவளும் அவள்தான். ஒரு இரவில் ஒடிந்த பாசம் விடிந்ததும் ஒரு மடிந்த வேஷமாய் இடிந்து போன கதை என்னை தவிர யாருக்கு தெரியும்? முதல் நாள் பத்திரம் என்றவள் மறுநாளே பத்திரத்தோடு வந்தாள். என் காதலை கட்டி போட ஒரு கையொப்பம் வேண்டுமாம். ஒரு கிறுக்கல் கிறுக்கியதில் அவள் வடக்கே போனாள், நான் கிழக்கே போனேன். எங்கள் பிடிவாதம் மட்டும் மகன் தலையில் மண்ணை சொரிந்தபடி. முற்று பெற்றது எங்கள் விவாகம். காரணமோ அந்த மோசமான விவாதம். அவள் விடுவதாயில்லை, நானும் முடிப்பதாயில்லை. அவளும் நானும் முட்டியதில் முதல் பிறந்தது பிள்ளை, இப்போ பிறந்தது தொல்லை. நேற்று வரை என்னை நம்பியவள் இன்று முதல் தன் வக்கீலை நம்புகிறாள். பரவாயில்லை, எனது தெருவில் தவறிழைத்தவள் இந்த வக்கீல் தெருவில் சரி செய்திருக்கிறாள்.
காரணம், குடும்பங்களை பிரிப்பதில் கெட்டிக்கார வக்கீலாம் அவர். ஊரார் பேசிக் கொள்கின்றார்கள். ஆமாம், மிக மிக அற்புதம். பாருங்கள், இதில் எனக்கு மிக பிடித்துக் கொண்டது, முதல் நாள் பத்திரம் என்றவள் மறுநாளே பத்திரத்தோடு வந்தாள். எப்படி இப்படியெல்லாம் முற்று பெற்றது எங்கள் விவாகம்? காரணமோ அந்த மோசமான விவாதம். எப்படி? இல்லை, அதான் நான் கூறினேனே, நான் கவிதை எழுத வேண்டும், இப்பொழுது நான் கவிதை எழுத போகிறேன் என்றெல்லாம் நான் நேரம் செலவழித்து அல்லது நேரம் ஒதுக்கி எழுதுபவன் இல்லை. ஏதோ எழுத வேண்டும் என்று தோணுகிற பொழுது அப்பொழுது என்னுடைய பேனாவை எடுத்து இருக்குவேன். அது இவ்வாறு வரிகளாக வந்து விடுகிறது. நான் என்ன செய்வது? ஆமாம், நீங்கள் சொன்னாலும் பேனா கேட்பதில்லை இல்லையா? நீங்கள் எழுத தொடங்கினால் நிச்சயமாக வேண்டாம் என்றால் கூட சொல் பேச்சு கேட்க, வேண்டாம் என்றாலும் சொல் பேச்சு கேட்காது உங்கள் பேனா. ஆமா, மிக அற்புதமாக இருக்கிறது அந்த கவிதை கூட. அடுத்த ஒரு கேள்வி மல்ராஜ் அவர்களே, ஒரு கவிஞரிடம் கவிதை எப்படி எழுதுகிறீர்கள் என்று கேட்டால் சில பேர் சொல்வார்கள், முதல் சொல் வைத்துத்தான் நான் கவிதை எழுதுவேன் என்று. சில பேர் சொல்வார்கள், பார்ப்பவை, கேட்பவை, ஆழ்மனதின் தாக்கம், இப்படி பல வெளியில பார்க்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துத்தான் கவிதை எழுதுவேன் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் போது நீங்கள் கவிதை எழுதுவதற்கு எதை சொல்வீர்கள்? நிச்சயமாக நான் நினைக்கிறேன், நான் இதற்கு முதல் உங்களுக்கு கூறிய சில விடயங்களும் இதற்கு பதிலாக அமையும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே மிகவும் வெளிப்படையாக நான் பேசக்கூடிய ஒரு விடயம், நான் வளர்ந்து வருகின்ற ஒரு எழுத்தாளர் என்று கூட என்னால் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தற்பொழுது இலகுவாக சொல்வது என்று சொன்னால், எழுத ஆரம்பித்திருக்கிறேன். நாங்கள் இப்படியும் சொல்லலாம், இந்த கவிதை உலகில் அல்லது இலக்கிய உலகில் இப்பொழுதுதான் நான் நேசரி என்று சொல்கின்ற விடயங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இவற்றை நான் அதிகமாக சிலாகிப்பதிலே நான் உடன்பாடில்லை. அதற்குரிய வயதும் இல்லை, அதற்குரிய அறிவும் இல்லை என்று நினைக்கிறேன். நான் இன்னும் நிறையவே படிக்க வேண்டியிருக்கிறது, நிறையவே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக எனக்கு தெரிந்து நான் எழுதுகிற விடயங்கள் நிச்சயமாக உணர்வு ரீதியான விடயங்கள் மட்டும். என்னுடைய கவிதைகள் இந்த உணர்வு ரீதியாகத்தான் பிறக்கின்றன. என்னுடைய உணர்வுகளை வெளிக்கொணர்கின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இந்த கவிதைகளை பார்க்கிறேன். இதைவிட என்னால் அவ்வாறான விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் என்னை தூண்டியது அல்லது என்னுடைய கவிதைகள் பிரதிபலிக்கின்றது என்பதை விட திரும்பவும் என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவதற்கு ஊடமாக இந்த கவிதையை தான் பார்க்கிறேன். ஆக உணர்வுகள் தான் என்னுடைய கவிதைகளை. சமகால கவிதைகள் எப்படி வாசித்து வருகிறீர்கள் நீங்கள்? அவை எப்படி இருக்கின்றன? நிச்சயமாக நான் உண்மையிலே இந்த கவிதைகளை நான் அதிகம் நேசிப்பவன் ரீதியிலே நான் ஆரம்பத்திலே இருந்து என்னுடைய கவியுலகத்திற்கு நான் வர ஆரம்பித்த காலங்களில் இருந்து நான் கவிதைகளை எழுத துவங்கிய காலங்களில் இருந்து கவிதைகளை அதிகம் வாசிப்பவனும் கூட. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்வதென்றால் நான் ஒரு நல்ல வாசகன் என்று சொல்வதற்கு இல்லை, இருந்தாலும் நல்ல வாசனாக வருவதற்கு முயற்சிக்கின்ற ஒருத்தன். நிச்சயமாக எனக்கு நேரம் கிடைக்கிற பொழுதுகளில் எல்லாம் நான் இந்த வாசிப்பை நான் அதிகம் என்னுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒருவன். நான் நினைக்கிறேன், எனக்கு முதலாக நான் கவிதை எழுத வெளிக்கிட்ட காலங்களில் இருந்து என்னுடைய தாயாரோ சரி, என்னுடைய மூத்த சகோதரரோ சரி, எனக்கு அதிகம் சொல்லுகின்ற சில விடயங்கள், நீ அதிகம் வாசி என்கின்ற விடயங்கள். அந்த விடயங்களை நான் இன்று கூட பல மூத்த இலக்கிய ஜாம்புவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து நான் அந்த அறிவுரைகளை நிறைய தடவைகள் பெற்றிருக்கேன். உதாரணமாக நான் பெயர் குறிப்பிட்டு கூட சொல்லலாம், அஷ்ரப் சிஹாப்தீன், மேமன் கவி மற்றும் வத்ரிசி ரவீந்திரன் போன்ற பெரிய எழுத்தாளர்கள் கூட இன்று வரை எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே சொல்லுகின்ற பல அட்வைஸ்களிலே ஒன்று இந்த வாசிப்பு. நீ அதிகம் வாசி, அப்பொழுது நீ அதிகம் எழுதுவாய் என்கின்ற விடயம். அதிலும் நான் இன்னும் நன்றி அறிதலோடு சொல்லக்கூடிய ஒரு நபர் அஷ்ரப் சிஹாப்தீன் நிறைய தடவைகள் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலேயே சொல்லியிருக்கிறார், நீ நிறைய வாசி, அப்பொழுது உன்னுடைய எழுத்துக்கள் தரமானவையாக மாறும் என்று சொல்லி. ஆகவே இந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற முயற்சிக்கின்ற ஒருத்தன் என்கின்றபடியால் நான் அதிகம் புத்தகங்களை வாசிக்கிறேன். அதிலும் நான் ஒரு விடயத்தை சொல்ல முடியும், நான் ஆரம்ப காலத்திலே கவிதை என்கின்ற விடயத்தை நான் வாசித்தது வைரமுத்து, வாலி, மேத்தா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவர்களுடைய கவிதை வாசிக்க. இலங்கையிலே எழுதி கொண்டிருக்கின்ற பல மூத்த படைப்பாளிகள், இளம் எழுத்தாளர்களுடைய கவிதை புத்தகங்களை வாசிக்கிறேன். ஆக இந்த வாசிப்பிலே நான் தெரிந்து கொண்ட ஒரு விடயம், பிரமாதமான கவிதைகள் படைக்கப்படுகின்றன. அதிலும் ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே இப்பொழுது அதிகமான எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இளம் எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதைகள் மிகவும் காத்திரமான, மிகவும் சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்வு பூர்வமான கவிதைகள் இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், கவிதைகளினுடைய தரம் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு உயர்ந்து கொண்டுதான் போகிறது. தரம் எப்பயுமே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இப்ப வருகின்ற கவிதைகள், நான் வாசிக்கின்ற கவிதைகள் எல்லாமே என்னை கொஞ்சம் பிரமிக்க வைப்பதாகவும், என்னை இன்னும் பல படிகள் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை எனக்குள்ளே செலுத்துகின்ற ஒரு ஊடகமாகவும் தான் நான் இருக்கிறது இப்போதைய கவிதைகள். அப்படி என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விடயம், வாசிப்பு கவிதையின் தரத்தை
தரத்தை மேலும் மேலும் உயர்த்தும். நிச்சயமாக. ஆம், சரி. கவிதைக்கான இணையதளங்கள் உங்களுக்கு எந்த அளவில் உதவுகின்றன? நிச்சயமாக இந்த இணையதளங்கள் மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. பெரும்பாலும் இளைய தலைமுறையினுடைய எழுத்து உலகத்திலே இதிலே எனக்கு இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சில கவிதை இணையதளங்கள் நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற இளம் எழுத்தாளர்களுக்கு நல்ல ஒரு களத்தை அமைத்துக் கொடுக்கிறது. அதை நான் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். அதிலும் இன்றைய காலகட்டம் வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அதிகம் நாங்கள் கணனிகளுடனும் இணையதளத்துடனும் எங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறோம். அதனால் நாங்கள் வெளியிலே இருக்கின்ற பத்திரிகைகள் சஞ்சிகைகளுக்கு எழுதுவதை விட எங்களுடைய இணையதளங்களுக்கு எழுதுவது எங்களுக்கு மிகவும் இலகுவானது ஒன்றாக இருக்கும். அதனால் அதிகமான இளம் எழுத்தாளர்கள் இவ்வாறான இணையதளங்களை நாடி செல்கிறார்கள். அவ்வாறே அந்த இணையதளங்களும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தளத்தை அமைத்துக் கொடுக்கின்றன. அவருடைய கருத்துக்களை அவருடைய கவிதைகளை தவறாமல் பிரசுரம் செய்கின்றன. மற்றும் இன்னும் சொல்ல போனால் இந்த கவிதைகளை, அதாவது இணையதளம் ஊடான இந்த கவிதைகளை அதிகமான நேர்கள் வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள் என்று சொன்னால் இணையதளத்தினுடைய வளர்ச்சி அது இன்றைய காலகட்டத்தில் அது தவிர்க்க முடியாதது. ஆகவே ஒருவன் பத்திரிகைகளை சஞ்சிகைகளை வாசிப்பதை விட அதிக நேரம் இணையத்திலே செலவழிக்கின்றபடினாலே இணையதளத்தில் இருக்கின்ற சில கவிதைகளை வாசிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் அவனுக்கு இலகுவாக கிடைக்கும். ஆகவே அதிகமான நேர்கள் அதை வாசிக்கிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கவிதை ரீதியான இணையதளங்கள் ஒரு நல்லதொரு களத்தை அமைத்துக் கொடுக்கின்றன என்பதிலே எனக்கு எந்த விதமான எதிர்கருத்துக்களும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், கவிஞனை ஒரு படைப்பாலே வளர்த்து விடுவதில் இணையதளங்கள் கூட பெரும் பங்கில் கை கொடுக்கின்றது என்றுதான் நீங்கள் சொல்கின்றீர்கள். நிச்சயமாக. ஆமாம் அமல்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருப்பதால் நான் இன்னும் 2-3 கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றது. அதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். ஆமாம், சில மரபு கவி எழுதும் கவிஞர்களின் கவிதைக்கு சில வாசகர்கள் இது எனக்கு புரியவில்லை என்று பின்னோட்டம் இடுகின்றார்கள். அதற்கு அந்த கவிஞர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், 2 முறை வாசியுங்கள் புரியும் என்கின்றார்கள். அதன் பிறகும் புரிந்த வாசகர் கவலைப்படுகின்றார். அதற்கு அந்த படைப்பாளி, அதாவது அந்த கவிஞர் என்ன கூறுகின்றார் என்றால், வாசகரின் தரத்துக்கு படைப்பாளியால் இறங்கி வர முடியாது, முடிந்தால் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், முடியாவிட்டால் வேறு கவிஞர்களின் கவிதையை படிக்கலாமே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு வாசகராய் நின்று நான் பார்க்கும் போது இது அவர் அளித்த பதில் எனக்கு சரியாக தோன்றவில்லை. எந்த விஷயமும் புரியும்படியாக இருந்தால் தானே அதில் பயன் இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது புரியாத வகையில் கவிதைகளை புனையும் கவிஞர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு பிரச்சனையான ஒரு விடயம். நீண்ட நாட்களாக தர்க்கத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒரு விடயம். இதிலே நான் வாசகர்கள் அல்லது வாசகர்களுக்கு சில மரபு கவிதைகள் புரியவில்லை என்று சொல்வதற்கு அப்பால் எங்களை போன்ற சில இளம் எழுத்தாளர்களுக்கு கூட சில மரபு கவிதைகள் புரிவதில்லை என்பதை நான் நிச்சயமாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்ல 2 விதமான விடயங்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஒன்று, எப்பொழுதுமே கவிதை என்பது ஒரு ஊடகம், அதாவது எங்களுடைய தமிழ் மொழியின் ஒரு ஊடகமாக பார்க்கப்படுகிறது. இந்த கவிதை என்பது நாங்கள் எழுதுகின்ற கவிதைகள் வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுதப்படுகின்ற கவிதை. இது ஒரு மிக சாதாரணமான லொஜிக் என்று சொல்வார்களே, அதுதான். நான் எழுதுகிற கவிதை உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் என்னுடைய கவிதையை நான் தரமானது என்று சொல்வதிலே எனக்கு அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை. எந்த படைப்புமே அது மக்களிடம் போய் சேரும் போதுதான் அதில் முழு பயனும் இருக்கிறது, அதன் வெற்றியும் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. இதுல எனக்கும் உடன்பாடு இருக்கிறது. இதுல இன்னொரு விடயமும் இருக்கிறது. நான் அதை பேசுவதற்கு முன்னர், இந்த குறித்த ஒரு படைப்பாளியினுடைய பதில் ஆரோக்கியமான பதில் அல்ல. இதை நானும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் கவிதை எழுதுகிற பொழுது நாங்கள் எழுதுகிற கவிதை வாசிக்கப்படாவிட்டால் அதன் பெருமதி தெரியாமலே போய்விடும். அது நிலைக்காது. வாசிக்கப்படாத எந்த ஒரு கவிதையுமே இலக்கிய உலகத்திலே நிலைப்பதாக இல்லை. ஆக நாங்கள் எழுதுகின்ற சகல கவிதைகளும் வாசிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் கவிதை எழுதுகிறோம். நான் நினைக்கிறேன் சாதாரணமான மக்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணமும் இந்த புது கவிதை தோற்றத்திற்கான ஒரு காரணமாக இருந்தது. அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த மரபு கவிதை என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மரபு கவிதை என்பது அது ஒரு எங்களுடைய மொழியினுடைய ஒரு பொக்கிஷம், அதாவது கவிதையினுடைய ஒரு முன்னோடி. அதாவது ஒரு இன்றைய ஒரு கவிதையினுடைய அல்லது ஒரு புது கவிதையினுடைய முன்னோடியாகத்தான் நான் எப்பொழுதுமே இந்த மரபு கவிதை
கவிதையை பார்க்கிறேன். ஆகவே இந்த மரபு கவிதைக்கென்று தனித்துவமான சில விடயங்கள் எங்களுடைய மொழியிலே அல்லது எங்களுடைய இலக்கியத்திலே இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை ஒரே அடியாக அதை நாங்கள் விமர்சிப்பதற்கு இல்லை. இருந்தாலும் இந்த மரபு கவிதைகள் உண்மையிலேயே அதை வாசிக்கின்ற ஒரு வாசகனுக்கு புரியவில்லை என்கின்ற பொழுது எனக்கு நானே கேட்டுக்கொள்வது அடிக்கொரு முறை, இந்த மரபு கவிதையினுடைய வெற்றி எந்த அளவிற்கு சாத்தியமானது? இது வெளிப்படையான ஒரு உண்மை. ஆக இதுல 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த மரபு கவிதை என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக விட்டுவிட முடியாது. மரபு கவிதை என்பதை முற்றுமுழுதாக நாங்கள் ஒதுக்கி வைத்து விடவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய வழித்தோன்றல், அதாவது கவிதையினுடைய ஒரு வழித்தோன்றல் இந்த மரபு கவிதை. ஆக இந்த மரபு கவிதை அன்று இருந்தது போல் இன்றும் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த ஒரு ஆதாரபூர்வமான அல்லது ஒரு காத்திரமான ஒரு தேவையும் இல்லை. இது என்னுடைய கருத்து. ஆக இந்த மரபு கவிதை அன்று எவ்வாறு இருந்ததோ அதே போல இன்றும் இருக்க வேண்டும் என்பது இல்லை. மரபு கவிதை என்பது கவிதையினுடைய ஒரு வடிவம். ஆக மரபு கவிதை அந்த கவிதையினுடைய வடிவம். அது அந்த மரபு கவிதை சிப்பவர்களுக்கு இலகுவாக ஒரு அளவுக்கு விளங்கக்கூடிய அளவாக எழுதுவதிலே அந்த படைப்பாளியின் அல்லது அந்த மரபு கவிதை படைப்பாளியினுடைய தரம் அல்லது திறமை தங்கி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அடுத்து நான் கடைசியாக உங்களை பற்றி ஒரு கேள்வி. உங்கள் லட்சியம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எதனை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடிய அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு அப்பால் நான் கொஞ்சம் என்னுடைய அந்த நிலையை, தனிப்பட்ட நிலையை ஒரு இலக்கிய தளத்திற்குள்ளே இருந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக நான் ஒரு பிரபலமான எழுத்தாளராக வர வேண்டும் என்பது எனக்கு ஆவலோ ஆசையோ கிடையாது. மாறாக ஒரு காத்திரமான படைப்பாளியாக, ஒரு சராசரி எழுத்தாளராக இருந்தாலும் கூட காத்திரமான நல்ல விடயங்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனித எழுத்தாளனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய இலட்சியமும் கூட. நிறைய கவிதைகள் என்பதை விட தரமான கவிதைகளை எங்களுடைய சமூகத்திற்கு ஏற்றாற்போல் கவிதைகள் படைக்க வேண்டும். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் கவிதையினுடைய நிலைப்பு என்பது காலங்களை கடந்தும் அது வாழ வேண்டும் என்பதுதான். அதுதான் எல்லா எழுத்தாளர்களுடைய ஆசையும் கூட. இன்று 20 வருடங்களுக்கு பின்னரும் என்னுடைய கவிதையை ஒருவர் ஞாபகப்படுத்துகிற பொழுது அங்குதான் என்னுடைய வளர்ச்சியோ அல்லது என்னுடைய பெருமதியோ தங்கி இருக்கிறது. ஆக நான் என்னுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால் என்னுடைய எழுத்துக்களை நிலைப்படுத்த வேண்டும் இந்த இலக்கிய உலகத்திலே. அந்த என்னுடைய எழுத்துக்கள் காலம் கடந்தும் இந்த சமூகத்திற்கு அல்லது இலக்கிய உலகிற்கு காத்திரமான பயன்மிக்க சமூக நோக்கான விடயங்களை சொல்ல வேண்டும். அவ்வாறான ஒரு படைப்பாளியாக நான் வளர வேண்டும், வாழ வேண்டும் உண்மையிலேயே என்பதனுடைய லட்சியமும் கூட. ஆமாம், சிறப்பான கொள்கையை வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் எழுத்துக்கள் வாழ வேண்டும், யதார்த்தமான காத்திரமான ஒரு படைப்பாளியாக உங்கள் எழுத்துக்கள் எப்பவுமே வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை வகுத்து வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பு. ஆமாம், இறுதியாக லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையிலே முதலாவதாக நான் என்னுடைய நன்றி அறிதலை நிச்சயமாக நான் சொல்லியாக வேண்டும். முதலாவது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய லண்டன் தமிழ் வானொலி மற்றும் அதன் இயக்குனர் நடாமோகன், அதைவிட என்னோடு இவ்வளவு நேரம் பேசிய சகோதரி நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் மிக விசேடமாக இவ்வளவு நேரம் எனது கருத்துக்களையும் செவிமடுத்த என்னுடைய உடன்பிரவா சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், என்னுடைய சகோதரர்கள் நாடு கடந்து வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய படைப்புகளை வாசியுங்கள். நாங்கள் வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்கள், எங்களுடைய ஈழத்திலே பிறந்து எங்களுடைய ஈழத்திலேயே இருந்து கொண்டு எங்களுடைய படைப்புகளை உலகம் நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்ற படைப்பாளிகள். எனவே எங்களுடைய வெற்றிகள் எல்லாம் நீங்கள் எவ்வளவு எங்களுடைய படைப்புகளை வாசிக்கிறீர்கள் என்பதில் தான் தங்கி இருக்கிறதே தவிர வேறொன்றிலும் இல்லை. ஆகவே உங்களிடம் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், நான் மட்டுமல்ல என் சார்ந்த சகல இளம் படைப்பாளிகளும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விடயம், தயவு செய்து எங்களுடைய எழுத்துக்களை வாசியுங்கள், எங்களை வாழ்த்துங்கள், எங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுங்கள். நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து படைப்பிலக்கிய உலகை அல்லது வரலாறை நாங்கள் காலம் கடந்தும் நாங்கள் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்வோம், எடுத்து செல்வோம் என்பதிலே எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே எங்களுடைய எழுத்துக்களை வாழ வையுங்கள், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் நாடு கடந்த உறவுகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பணிவான வேண்டுதலும் கூட.
மிகச் சிறப்பு அமல்ராஜ் அவர்களே, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களுடன் இணைந்து இந்த ஒரு சிறப்பான பொழுதை இனிமையாக்கி தந்த உங்களுக்கு லண்டன் தமிழ் வானொலியினூடாக மிகுந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் இதை தொடர்ந்து நாங்கள் இன்னுமொரு பேசும் பொழுதில் கண்டிப்பாக இணைந்து நேயர்களோடும் நீங்கள் உங்களுடன் இணைந்த இலக்கியத்துறை சார்ந்த அனுபவங்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவா என்னுள் நிறைவே இருக்கின்றது. எனவே கண்டிப்பாக வரும் பொழுதினில் நீங்கள் இணைந்து எங்கள் நேயர்களுடனும் பேசிக் கொள்வீர்கள் என்ற இந்த எண்ணத்தோடு நான் இந்த நேரத்தில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அமல்ராஜ் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி சகோதரி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது கீதாஞ்சலி. இன்றைய கீதாஞ்சலியை சிறப்பாக அலங்கரித்தவர் இலங்கையின் இளம் படைப்பாளி அமல்ராஜ் பிரான்சிஸ் அவர்கள். புரட்சிகரமான அவர் எழுத்துக்கள் மெய்ப்பட வேண்டும், அவர் இலட்சியங்கள் ஈடேற வேண்டும், வாழ்வின் சகல படிகளையும் எழுத்துகள் மூலம் எட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை லண்டன் தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர் குலாமோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு படைப்பாளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலேக்.